இயேசு உங்களை நேசிக்கிற பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். வேதத்தில் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 அந்த 7 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கே அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, முதல் மனிதனாகிய ஆதாம், ஏவாள், இவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் ஏதேன் என்கின்ற தோட்டத்தில் வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் ஆண்டவர் சகல காரியங்களை உருவாக்கி வைத்திருந்தார். அவர்கள் புசிப்பதற்கு அங்கே நதி இருக்கிறது. ஆண்டவர் அதிலிருந்து பல நதிகளை உருவாக்கி ஓட செய்திருந்தார். எல்லா கனிகளையும் அதில் அவர்கள் உண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, இதை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி, அந்த ஒரு விருட்சத்தின் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஒரு விருட்சத்தின் கனியை சொல்லி, இதை சாப்பிடாதே, நீ சாப்பிட்டா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு போகிறார். ஆனால் பாருங்க, அங்கு சர்ப்பம் என்கிற அந்த ஒரு சத்ரு உள்ள வரான். சர்ப்பம் தந்திரமாய் இருந்துச்சான். அவன் பாருங்க உள்ளே வந்து யாரை பார்க்குறான்னா, ஏவாளை பார்க்குறான். இப்போ அதெல்லாம் ஆதாமும் போகிறான், ஏவாளும் போகிறாங்க, 2 பேரும் தான் அவன் சுற்றி திரிகிறார்கள். ஏவாளை பார்த்து அவன் பாருங்க அப்படியே பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுத்து அவள் வாய்மொழியை வாங்குகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவே சாவாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ சாகவே சாக மாட்ட அப்படின்னு சொல்றான். ஆனால் உன் கண்கள் திறக்கப்படும் என்று ஒரு உண்மையும் சொல்லுகிறான். அப்படியே உண்மை பேசுவது போல பேசி பொய்யான ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருவான், நடத்தி விடுவான். பிரியமானவர்களே, சர்ப்பம் தந்திரமாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எந்த ரூபத்தில் சத்துரு வருவான் யாருக்குமே தெரியாது என்பதற்கு இது ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, எந்த வழியினாலும் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பிச்சாரு, அவர்களுக்கே சோதனை அங்கு நடக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாக பூமிக்குள்ள ஆண்டவர் அவர்களை உருவாக்கி அனுப்பினார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் என்ன செஞ்சுனா, உள்ள பூந்துட்டான். உள்ள பாருங்க, அந்த இடத்துல போய் நீ புசிக்க நான் சொன்னாரோ? அப்படிலாம் கிடையாது. ஒரு கதை, பயங்கரமான ஒரு பயங்கர டயலாக்லாம் பேசி அது பேசுனதும் பாருங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறான், ஆமாம் எங்கள் ஆண்டவர் இதெல்லாம் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்பொழுது ஸ்திரீயானவள் இவன் பேசி முடித்ததும், நீங்கள் தேவர்களை போல் ஆயிருவீங்க, கண்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்லிட்டு சொன்னது உடனே அவளுக்குள் அந்த பழத்தை பார்த்து, அது வரைக்கும் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்யலை, இது அவளுக்கு அந்த கண்ணுக்கு ஒன்றும் மறைவாய் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அப்பொழுது ஸ்திரீயானவர் அந்த விருட்சத்தின் புசிப்புக்கு நல்லதும், அதை பாருங்க, உண்ணுவதற்கு முன்பதாகவே அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை புசித்து தானும் புசித்து தன்னோடு இருக்கிற தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தால். இருவரும் புசித்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் எப்படி இருந்திருப்போம் நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவர் மாடு, நம்ம மிருக ஜீவன்களைப் போல அப்படிதான் நம்மளை விட்டுருக்காரு. அந்த கண்ணி சாப்பிட்றதுனால உனக்கு உணர்வு என்றக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்றாரு, அது வரைக்கும் நீ என்ன செய்யாத, அந்த பழத்தை புசிக்காத அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனைகளை மீறுவதற்கு முதல் மனிதனுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை, இந்த பழத்தை மாத்திரம் நீ புசிக்காதடா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பாருங்க, அங்கு சத்ருவானவன் உள்ளே வருகிறதை பார்க்க முடிகிறது. அவன் வந்து ஏவாளை வஞ்சித்து விடுகிறான். வஞ்சித்து அந்த பழத்தை புசிப்பதற்கு என்ன செய்கிறான், அவன் தூண்டி விடுகிறதை பார்க்க முடிகிறது. எந்த இடத்துல
பார்ப்பதற்கு இச்சிக்கத்தக்கதாய், புசிக்கிறதுக்கு இன்பமாய், ரொம்ப கவர்ச்சியா இருக்கக்கூடிய காரியங்கள் எது நம் இருதயத்துக்கு அது ரொம்ப பார்வைக்கு இன்பமாய் தோன்றுகிறதோ கவனமாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்பட்ட இந்த 4 புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதும், இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு புத்தியை தெளிவிக்கிறதும். மொபைல் ஃபோனை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் இதில் இருக்குங்க, நம்மளை கிளியராக நடத்திடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதை புத்தியை தெளிவிக்கிறதா தான் இருக்கும். நீ என்ன வேணாலும் நீ அதில் பார்க்கலாம். உனக்கு ஒரு தேவைன்னா சாட்சிபிட்ட அடித்தா எல்லாம் வந்துடும். ஏஐ இருக்குது, கேட்டுடலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பாருங்கள், ஒரு ஆப் இருக்குது, யாருமே இல்லையா ஏன்ட்டு நீ பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வச்சுருக்கான். அந்த ஆப் கிடையாது, அது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்ப எல்லாம் பார்ப்பதற்கு அது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிற மாதிரி தெரியும், அது ஆபத்து. பார்க்கிறதுக்கு இன்பமாய் தெரியும், அது ஆபத்து. புத்தியை தெளிவிக்கிறது போல சில காரியங்கள் நமக்கு தோன்றும், அது ஆபத்து. அப்ப ஆபத்து எந்தெந்த காரியங்கள் பார்க்கிறதுக்கு ஷோவா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கவனமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, எந்த ரூபத்தில் வேணாலும் அவன் வருவான், வந்து உங்களை இச்சகமா பேசுகிறான். நீங்க கவனமா இருக்கணும். பேச்சு வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். அது தெளிவு இல்லை, தெளிவில்லாதபடி இருந்து போனா விழுந்து போவோம், கண்கள் திறந்து விடும். அப்பதான் தெரியும் நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்கிற அதை உணர்றாங்க. 2 பேர் ஓடி ஒளிகிறார்கள், தேவ சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிகிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, புசிக்காத, நீ புசிக்கிற நேரத்தை சாவ அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கள் மீறி அதை புசித்தார்கள். பிரியமான, அப்ப உலகத்துல சில காரியங்கள் நமக்கு பார்வைக்கு இச்சையாய் தோன்றும், அதை நம்ம கவனமாய் இருக்கணும். மதுபானத்தை பாருங்க, அது பாட்டில் இருக்கும்போது அப்படியே கண்ணை அப்படியே பறிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது பார்வைக்கு இன்பமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மதுபானத்தை குறித்து பயங்கரமா எழுதப்பட்டு இருக்குது. உன்னை இச்சிக்கும், அது அப்படியே பாட்டில் இருக்கும்போது அப்படியே பார்க்கறதுக்கு அப்படி ஷோவா இருக்கும். அது உள்ள போனதும் என்ன விஷம் போல, தேலை போல, சர்ப்பத்தை போல அது கடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, மதுபானத்துக்கு எங்கும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, ஆனா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. சொல்வர்களை மீறி என்ன செய்வான், நான் அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மதுபானம் அவ்வளவு மோசமானது, ஒரு விஷம். அது பாட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குமா, ரொம்ப அழகா தான் இருக்கும். ஐயோ, பார்க்க அப்படியே தூக்கி அப்படி பார்த்தா அப்படிதான் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை குடித்ததுமே உள்ள போய் உன்னை கடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற அந்த காரியம், எது பார்வைக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்ல அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லாம இருக்கார். ஆனா இது தவறு என்று நமக்கு தெரியும். ஆனா அது இன்பம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது கவனமா இருக்கணும். எது இன்பமா இருக்கிறது, பார்வைக்கு இன்பமா இருக்கா, புசிப்புக்கு நல்லா இருக்கும், ஆனா ஜீவனை அழித்து விடும். பிரியமானவர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களோடு தான் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் 2 பேருமே பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் என்ன செய்யறான், அவன் தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். அவனுடைய ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு அந்த பசுத்தோலை பொறுத்து கொண்டுகின்ற புலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அப்படியே சாதுவாக தான் தெரியும். அது பயங்கரமான ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எல்லா காரியமும் நமக்கு தெரியும், இது அதில் டேஞ்சர் இருக்கு அப்படின்னு தெரியும். அதை கவனமாய் செயல்படும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நேராக ஏதோ ஒரு இச்சையான காரியத்தை பார்த்து இது நல்லா இருக்கு அப்படி நமக்கு மனசுக்கு தோண்டுதா, கவனமா இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு புசிப்பதற்கு இது நல்லா இருக்கா, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நண்பன் சொல்லுவான், வா ரொம்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். உன்னை பாதாளத்துக்கு அழைத்துட்டு போகிறான் அவன் நண்பன். உன்னை பாவத்துக்கு தள்ளுகிறான் நண்பன், அவன் பாதாளத்துக்கு உன்னை அழைத்துட்டு செல்கிறான். அவன் நண்பன் கிடையாது. உன்னை உயர்வான இடத்துக்கு வா, உனக்கு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான், அவன் கூட போ.
உன்னை நல்ல இடத்துக்கு வா, நல்ல சேஷி கூட்டிகிட்டு போகிறேன், பாவ பழக்கத்தெல்லாம் விடு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் தான் நண்பன். வா மதுபானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் நண்பன் அல்ல. கவனமாக இருங்க. உன்னை கேட்டுக்கு நேராய் தள்ளுகிறவன் உனக்கு விரோதமானவன் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. வேலை மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நேரம் நாம் சிக்கியிருப்போமே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் எச்சரிக்கையாக இருக்கும்படியாய், பாவத்துக்கு விலகி ஓடும்படியாக அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. கண்களை மூடும் அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா எங்களை வஞ்சிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதை தப்பி பிழைக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எது நன்மை தீமை என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாங்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.